இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு பேரிழப்பு தான் நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு. இன்றைக்கு நேற்றைக்கு கிடையாது. 1943ஆம் ஆண்டு முதல் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த தலைவர் தான் நல்லக்கண்ணு. பொது உடைமை என்ற ஒரு சித்தாந்தத்திற்கு எடுத்துக்காட்டாக பல தசாப்தங்களாக தமிழகத்திற்கு மட்டும் இல்லை, நாட்டிற்கே பெருமையாக திகழ்ந்த வெகு சில தலைவர்களில் ஒருவர் நல்லக்கண்ணு என்று சொன்னால் மிகையாகாது. அத்தகைய மாபெரும் புகழ் கொண்ட தலைவருக்கு தான் இப்போ இறுதி மரியாதை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். லால் சலாம் என்று செவ்வணக்கம் செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அரசியல் பிரமுகர்களும் நல்லக்கண்ணு அவர்களுடைய உடலுக்கு இறுதி மரியாதை செவ்வணக்கத்தை வைத்து அவர் வழி அனுப்பக்கூடிய காட்சிகளை தான் திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அரசியல் இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றுவது அப்படின்றது நிறைய பேர் செய்யக்கூடியது தான். ஆனால் சுதந்திர காலத்திற்கு முன்பிருந்தே அந்த சித்தாந்தம் மாறாமல், தான் வகுத்த பாதையை விட்டு விலகாமல் ஒரு அரசியல் தலைவர் திகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த காலகட்டத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா நல்லக்கண்ணு ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். 1925ஆம் ஆண்டு தென்கோடி தமிழகத்தில் பிறந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் பொது உடைமை சித்தாந்தத்திற்கான அடையாளமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் நல்லக்கண்ணு. இறக்கும் போதும் கூட அவருடைய உடலானது மண்ணுக்கு போக போகிறது கிடையாது. மருத்துவ ஆராய்ச்சிக்காக தனது உடலை ஏற்கனவே அவர் தானம் கொடுத்து விட்டதால் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது அவருடைய உடல். இந்த நிலையில் அத்தகைய ஒரு மாபெரும் வாழ்வை வாழ்ந்து மறைந்த நல்லக்கண்ணு அவர்களுக்கு செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு மரியாதையுடன் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு, வீர வணக்கம் செலுத்தப்பட்டு தனது இறுதி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் தோழர் நல்லக்கண்ணு. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.